பிரியமானவர்களே, சங்கீதம் முதல் அதிகாரம் 2வது வசனத்திலே இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்ற வார்த்தை வேத புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நிறைய இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பாக்கியவான் என்றால் யார்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள், கிருபை வரங்களை பெற்றவர்கள், தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி நடக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள். இவர்களெல்லாம் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மாத்திரமல்ல, அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று அழைக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் ஆரம்பிக்கும்போது பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 3லிருந்து 11 வசனங்களில் 9 வகையான பாக்கியவான்களை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போது அங்கே அவர் சொல்லுகிற காரியங்களை பார்த்தோம் என்று சொன்னால், யார் யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொன்னால் பாருங்கள், அவர் சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். ஸோ பாக்கியவானுடைய குவாலிஃபிகேஷனை பார்த்தீங்களா? அப்போது ஒரு புறத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும், இரவும் பகலும் அதை தியானிக்கணும், அதன்படி நடக்கணும், அவர்கள் பாக்கியவான்கள். மறுபுறத்தில் தேவனுடைய வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துனுடைய மலைப்பில் சொல்லப்பட்ட காரியங்கள் படியாய் நாம் ஆறுதல் அடைய, மகிழ்ச்சி அடைய, சந்தோஷமடைய, சமாதானம் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாக்கியவான்களை இருக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, தொடர்ந்து நான் வாசிக்கிற பொழுது பழைய ஏற்பாட்டில் யோசுவாவின் புஸ்தகத்தில் யோசுவாவுக்கு தேவன் சொல்கிறார் பாருங்கள், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதில் தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது உன் வழியை நீ வாக்கிய பண்ணுவாய், அப்போ நீ புத்திமானே நடந்து கொள்வாய். பார்த்தீங்களா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்க வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆறுதல் அடைய வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டுமா? பூமியை சுதந்திரத்து கொள்ள வேண்டுமா? திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா? இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நாம் எப்பொழுதுமே பாக்கியவான்களாய் வாழ்கிறதற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக இருப்பதற்கான அந்த ஆலோசனைகளை மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 11 வசனங்களில் சொல்லப்படி நாம் நடந்து கொள்கிற பொழுது பெற்றுக்கொள்கிறோம். அதோடு மாத்திரமில்லாமல் யோசுவா புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியாக இரவும் பகலும் தியானமாக இருந்து அதன்படி செய்ய கவனமாக இருக்கிற பொழுது அவர் நம்முடைய வழியை வாக்கிய பண்ணுகிறார். மாத்திரமல்ல, நம்மை புத்திமானே நடந்து கொள்ளும்படி செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த 3 வசனங்களிலிருந்து 3 பயிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். அதனுடைய வேதத்தை நேசிப்போம், வேதத்திலே தியானமாக இருப்போம், அதன்படி நடப்போம். அது நம்முடைய வாயை விட்டு பிரியாமல் இருக்கட்டும், இருதயத்தின் நினைவுகளாக இருக்கட்டும், நம்முடைய செய்கைகளாய் மாறட்டும். கர்த்தர் நம்மை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஜெபிப்போமா? எங்களையெல்லாம் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் பாக்கியவான்களை குறித்த வேத வார்த்தைகளில் ஒரு சில காரியங்களை தியானித்திருக்கிறோம். நாங்கள் இந்த பூமியிலே பாக்கியவான்களாய் வாழ்வதற்கு ஆன வழிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேதத்தில் பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழவும், உங்களுடைய வேத வார்த்தைகளை இரவும் பகலும் தியானமாக இருக்கவும், அதன்படி நடக்கவும் எங்களுக்கு கிருபை செய்வீரா. அந்த வார்த்தைகள் வாயிலே என்னென்னும் இருந்து எங்களுடைய வாயின் வார்த்தைகளாக இருதய நினைவுகளாய் மாறுவதாக, எங்களுடைய கால்களின் நடக்கையாய் கைகளின் சைகளாய் மாறுவதாக. அப்பொழுது எங்களுடைய வழிகளை வாக்கிய பண்ணுவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதோடு மாத்திரமில்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மலைப்பில் சொல்லப்பட்ட காரியங்களின்படி நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும்படி எங்களை நடத்துவீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.